பேக் டு ஜாய்ஃபுல் எஸ்எஸ்ஆர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மணத்தக்காளி கீரை கடையல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அம்மா செய்ய போகிறாங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம மணத்தக்காளி கீரை கடையல் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு 50 கிராம் பாசிப்பருப்பை நான் ஓப்பனில் தான் கடாயில் தான் நான் வேக வைக்க போகிறேன். இதே நீங்கள் குக்கரில் வேக வைக்கிறதா இருந்தால் ஒரு 2 விசில் வேக வச்சா போதும் பருப்பை. இப்போ கீரைக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். சின்ன வெங்காயத்தை ஒரு 6-7 வெங்காயம் சின்னதாக நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன். 3 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கிறேன். 1 தக்காளி போட்டுக்கிறேன். தக்காளி நான் சாதத்துக்கு தான் இந்த கடையில் செய்கிறேன், அதனால் நான் தக்காளி போட்டுக்கிறேன். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். நல்லா அந்த பருப்பு அந்த சைடு வெந்து விட்டுருக்கட்டும். இப்போ ஒரு கட்டு கீரையை நல்லா சின்னதாக கட் பண்ணி 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கணும், மண் இருக்கும். இப்போ ஓரளவுக்கு பருப்பு வெந்து குழஞ்சி வந்தங்காட்டியும் இந்த வாஷ் பண்ண கீரையை நம்ம இதில் போட வேண்டியதுதான். கீரை நம்ம செய்யும் போது நம்ம க்ளோஸ் பண்ணி மூடி வைக்கக்கூடாது. இப்போ நம்ம குக்கர்லேயும் இதை வேக வைக்கக்கூடாது. கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா அந்த கீரையோட டேஸ்ட்டே போயிடும். இப்போ இந்த கீரையில் நிறையாவே சத்து இருக்குது மக்களே. அதாவது கீரை பார்த்திங்கன்னா வயிற்று புண்ணுக்கு, அல்சர் ப்ராப்ளம் உள்ளவங்கலாம் வீக்லி ஒன்ஸ் இந்த கீரையை எடுத்துக்கிட்டால் ரொம்பவே சத்து இருக்குது, அதிகமாகவே சத்து இருக்குது. அயன் சத்து அதிகமாகவே இருக்குது. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எடுத்துக்கலாம். இப்போ நான் தேவைக்கு ஏற்ப கல் உப்பு போட்டுக்கிறேன். இந்த அளவுக்கு ஓரளவுக்கு வெந்து வந்தால் போதும் கீரை. இப்போ மீடியம் ஃப்ளேமில் நம்ம வச்சுக்கணும். கீரை இல்லைன்னா அடி பிடிக்கும். இப்போ நம்ம பச்சை மிளகாயெல்லாம் எடுத்துகிட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நம்ம மத்துக்கட்டையில் மசிச்சுட்டு சின்ன குழந்தைங்களுக்குலாம் நம்ம சாதத்தில் கூட பிசைஞ்சு ஊற்றி விட்டுலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் கூட பல்ஸ் மோடில் நம்ம அரைச்சிட்டு கூட நம்ம கொடுக்கலாம், மிளகாயெல்லாம் எடுத்துகிட்டு. இப்போ நான் தாளிப்பு கடாயில் 2.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். சின்னதாக கட் பண்ண வெங்காயம் ஒரு 4-5 வெங்காயம் நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன். பூண்டு ஒரு 4-5 பூண்டு போட்டுக்கிறேன் நச்சு செரிமானத்துக்காக. 3 காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன். இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். இதே நீங்கள் சூப்புக்கும் மணத்தக்காளி கீரை நீங்கள் சூப்பாகவும் வச்சு குடிக்கலாம். இந்த மாதிரி கிடையெல்லாம் செஞ்சு சாப்பிட பிடிக்கலைன்னா இப்போ பெருங்காயத்தூள் தேவைக்கேற்ப கொஞ்சமாக செரிமானத்துக்காண்டி பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் தேங்காய் துருவல் போட்டுக்கிறதுனா போட்டுக்கலாம், ஆப்ஷனல் தான். இப்போ நான் தேங்காய் துருவல் போடலை, சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுனால. இதை தொட்டுக்கிறதா இருந்தால் நான் தேங்காய் துருவல் போட்டிருப்பேன். நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்தாங்காட்டி தாளிப்பை நம்ம இந்த கீரையில் போட்டுக்கிட வேண்டியது தான். இப்போ டேஸ்டியான கீரை கடையில் நல்லா ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த கீரையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் மக்களே.